भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वभिचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गे जयतीन्द्रुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं चादर्शेन्द्रसिंहकार्यमुनिपादाम्बुदेन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरचटरिगुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषडचिद्योगिनैकुप्रसादात् राज्ञश्रीरङ्गकारिप्रभव यतिपतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषटचित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीरतविराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटारिगम्यविवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुर्वहाद्यषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवसंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् देवे रङ्गधुरेण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्ययति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्दं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चितजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरनुमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् श्रीकृष्णचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहेते किमतः परेण नो चेन्ममापि यतिशेख भारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः कृष्णपुराणம் மூன்றாவது அம்சம். இந்த வேதங்களுடைய விபாகங்கள், வேதத்தினுடைய பிரிவுகளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார் பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு. அதுல ரிக்வேதத்தினுடைய சாக்கைகளை எல்லாம் அந்த சாக்கத்தில இருந்து பிரதி சாக்கைகளும் அந்த அணுசாக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக்கல்யர் அப்படிங்கிறத பலவித பிரிவுகளாக பிரிச்சார் அப்படின்னு சொல்லி அந்த சம்ஹிதைகளை எல்லாம் காலாயனி கார்கியர் அப்படிங்கிற அந்த கதாவஜர்ங்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி அந்த ரிக்வேத சம்ஹிதையானது லோகத்துல பிரச்சாரத்தை அடைந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ 5வது அத்தியாயத்துல எஜுர்வேத சாக்கைகளை எல்லாம் எப்படி பிரிச்சார், அது எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறத சொல்ற. முதல்ல எல்லாம் ஒரே வேதமாக இருந்தது. அத இந்த கல்பத்துல வியாசர் சௌகரியத்துக்காக பல பிரிவுகளாக பிரிச்சார்னு முதல்லயே சொன்னார். அதுல இப்போ யஜுர்வேத சாகை எப்படி பிரிச்சார்னு சொல்றச்சு, யஜுர்வேததரோ சாகாஹ சப்தவிம்சன் மகாமுனிஹ வைஷம்பாயன நாமாசோ வியாசசிஷ்யச்சகாரஹ சிஷ்யேப்யஹ பிரததௌ தாஸ்ச ஜக்ருஹு தே அபி அனுக்ரமாத். வைஷம்பாயனர் அப்படிங்கிறவர் வியாசருடைய சிஷ்யர். வைசம்பாயனர் வியாசருடைய சிஷ்யர். அவர் அந்த யஜுர்வேத சாக்கைக்கு 27 சாக்கைகளை பண்ணினார்.
அவர் வியாசர்கிட்டேருந்து கத்துண்ட இந்த வேதத்தை 27 சாக்கைகள் நம்ம சொல்றோமோ இல்லையா, வைஷம்பாயன ஓவாச்ச அப்படிலாம் சொல்றோமே, அந்த வைஷம்பாயனர் வியாசருடைய பிரதானமான சிஷ்யர். அவர் இந்த யஜுர்வேதத்தை 27 சாக்கைகளாக பிரிச்சு அந்த 27 சாக்கைகளையும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அது சொல்ற, சிஷ்யேபியா பிரததௌ தாஸ்ச ஜக்ருஹு தே அபி அனுக்கிரமாது. அவளும் அந்த சிஷ்யர்களும் அதை முறைப்படி அந்த வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் சொல்ற, யாஜ்ஞவல்க்யஸ்து தத்ரா அபூத் பிரம்மராத சுதோத்விஜ சிஷ்யா பரமதர்மஜ்ஞோ குரு விருத்தி பரஸ்த சதா. அந்த சிஷ்யர்களுக்குள்ள பிரம்மராதருடைய புத்திரர், அவர் யாஜ்ஞவல்கியர்னு பேர். அவர் பிரதான சிஷ்யர். வைசம்பாயனருக்கு அவர் பிரதான சிஷ்யராக இருந்தார். அவர் தர்மஜா, அவருக்கு போற பரமதர்மஜா, தர்மத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர். குரு விருத்தி பரஸ், குருவுக்கு சதா சர்வ காலமும் சிஸ்ரூஷை பண்ணிண்டே சேவை பண்ணிட்டு வந்தார். ரிஷிர் யோ அத்ய மகா மேரோஹோ சமாஜே ந அகமிஷ்யதி தஸ்ஸவே சப்தராத்ராத்து பிரம்மஹத்யா பவிஷ்யதி. அப்போ அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாரும் மேரு பர்வதத்துல ஒரு சபையை கூட்டி அதுல பல விஷயங்களை எல்லாம் விவாதம் பண்ணுவார்கள். ரிஷிகள் எல்லாரும் எந்தெந்த ரிஷிகள், அதாவது அவ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணுவான், அந்த ஒரு பெரிய சபையை கூட்டுவான் அந்த மேரு பர்வதத்துல. அதுல எல்லாருக்கும் ஒரு அந்த சபையில ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தான், அந்த சபைக்கு எல்லா ரிஷிகளும் வரணும். எந்த ரிஷி அந்த சபைக்கு வராத போறாளோ அவருக்கு 7 நாளைக்குள்ள பிரம்மஹத்தி தோஷம் வர வேண்டியது அப்படின்னு ஒரு சாபமும் கொடுத்திருந்தா. அதான் சொல்ற, ரிஷிர் யோ அத்ய மகாமேரோஹோ சமாஜே ந அகமிஷ்யதி. எந்த ரிஷியானவர் இந்த ரிஷிகளுடைய சமாஜத்துக்கு வராமல் இருக்கிறாரோ தஸ்யவை சப்தராத்ராத்து பிரம்மஹத்யா பவிஷ்யதி. அவருக்கு 7 நாளைக்குள்ள பிரம்மஹத்தி தோஷம் எப்படியாவது வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னார். அதாவது இவ கொடுத்ததுனாலேயே அந்த பிரம்மஹத்தி சாபம்ங்கிறது வரப்போறது இல்லை. அந்த சாபம் என்ன ஆகும்னு கேட்டா, இவரை அந்த சாபத்துக்கு உள்ளானவரை அந்த மாதிரி ஒரு தோஷத்தை பண்ண வச்சு அந்த பாபத்தினால அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற பாபம் வந்து சேரும். அவளுக்கு அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்தா. அப்போ அந்த நியமனத்தினால இவர் பூர்வமேவம் முனிகணை சமயோ யக்ருதோத்விஜ வைஷம்பாயன ஏகஸ்தூதம் व्यतिक्रांतवान् तदा. அவருக்கு வைஷம்பாயனருக்கு ஏதோ காரணம் போக முடியல, அந்த சபைக்கு கான்ஃபரன்ஸுக்கு இவரால் போக முடியல. எல்லாரும் பண்ணா அந்த வைஷம்பாயனர் ஒத்தர் தான் அந்த நியமத்தை மீறிட்டார். என்னவோ காரணம் பண்ணிட்டார். அதனால அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு உண்டான சாபம் இவரிடத்துல வந்து சேர்ந்தது. அவர் என்ன பண்ணார், இந்த சாபம் பலிக்கணுமோ இல்லையோ, அந்த சாபம் பலிக்கிறதுக்காக ஒரு என்ன பண்ணாருன்னு கேட்டா, இவர் ஏதோ அறியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டார். சொல்ற, ஸ்வஸ்திரியம் பாலகம் சோ அத பதா ஸ்பிருஷ்டம் அத ஆடையது. அவர் தன்னுடைய சகோதரி சொல்ற, ஸ்வஸ்திரியம் பாலகம், அப்பதான் அவ குழந்தை பிரசவிச்சிருந்தா. அது சின்ன சிசு பாவம், அது என்ன காரணமோ தெரியல, இவர் ஏதோ நடந்து போனாரோ, இருட்டுல பார்க்கலாம், அந்த குழந்தைய மிதிச்சுட்டார். மிதிச்சா அந்த குழந்தை போயிடுச்சு. அதாவது இவர் காலடி மிதிப்பட்டு அந்த குழந்தைங்கிறது போயிடுச்சு. அதுவோ பிராமண சிசு, இவர் காலடி போட்டு போனதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் இவருக்கு வந்து சேர்ந்துடுச்சு. ஏன்னா பிரம்மஹத்தி அவ சாபம் கொடுத்திருந்தா, அது எப்படி இவருக்கு சம்பவிச்சதுன்னு கேட்டா, ஸ்வஸ்திரியம் பாலகம் சோ அத பதா ஸ்பிருஷ்டம், காலால் ஸ்பிருஷ்டம்னு போடுறார். அதாவது பட்டுதோ என்னமோ தெரியல, அது எந்த குழந்தை அதா அது போயிடுது. அது போயிடுதுன்னா இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறது வந்துடுச்சு. அடாடா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுதே, இந்த தோஷத்தை போக்கடிக்கணுமேன்னு அவருக்கு கவலை வந்துடுச்சு.
உடனே சிஷ்யர்களை எல்லாம் கூட்டார். சிஷ்யானாக சம்போ சிஷ்யாக பிரம்மஹத்யா அபகம் விரதம் சரத்வம் மத்கிருதே சர்வே ந விசாரியம் இதம் ததா. உடனே சொன்னார், இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்கு என்ன காரியம் பண்ணணுமோ உடனே நீங்க விசாரிக்காம உடனே இந்த காரியத்தை என்ன விரதம் பண்ணணுமோ அந்த விரதத்தை எனக்காக நீங்கள்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னு சிஷ்யர்களுக்கு கட்டளையிட்டார். சொல்ற, சிஷ்யான் ஆக போ சிஷ்யாக பிரம்மஹத்யா அபகம் விரதம், இந்த பிரம்மஹத்தி தோஷம் போவதற்காக மத்கிருதே சர்வம் சரத்வம், எனக்காக நீங்க என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கோள். இதை ஒண்ணு விசாரிக்காம உடனே அதை ஜட்டிக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். அவளும் பண்ணான். உடனே இந்த சிஷ்யர்களிட்டையா சொன்ன உடனே யாஜ்ஞவல்கியர் சொன்னார், அத யாஜ்ஞவல்கியஸ்து கிம் ஏபிஹி பகவன் விஜயிஹி கிளேஷிதைஹி அல்பதேஜோபிஹி சரிஷ்யே அகமிதம் பிரதம். உடனே அவர் யாஜ்ஞவல்கியர் சொன்னார், சுவாமி இவாளெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, இவாளுக்கெல்லாம் போராது, நான் ஒத்தனே உங்களுக்கு அந்த விரதத்தை நான் அனுஷ்டிச்சு உங்க பாபத்தை போக்கடிக்கிறேன் அப்படின்னு யாஜ்ஞவல்கியர் சொன்னார். சொல்றார், யாஜ்ஞவல்கியஸ்து கிம் ஏபிஹி, இவாளால என்ன பிரயோஜனம், அவளையெல்லாம் கொஞ்சம் லட்சியம் பண்ணல, கிம் ஏபிஹி இவாளால என்ன பிரயோஜனம், இவாளால விரதம், அதனால கிளேஷ் அல்ப தேஜோபிஹி, ரொம்ப இவாளுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் ரொம்ப சாமான்யமான தேஜஸ், எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியும், நான் பண்றேன் உங்களுக்காக. கொஞ்சம் கர்வமா சொன்ன விசார் எது சொன்ன உடனே அதம் விரதம். உடனே ஆச்சாரியனுக்கு கோபம் வந்துடுச்சு. கூட படிக்கிற பசங்களையும் இவர் துச்சமா பேசிட்டு அவளுக்கெல்லாம் என்ன தெரியும் நான் பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் கர்வமா சொன்ன உடனே வைஷம்பாயனருக்கு அசாத்திய கோபம் வந்துடுத்து. உடனே அந்த பிராமணர்கள் கூட படிக்கக்கூடிய சிஷ்யர்களையே அவமானம் பண்ற பத்தியா எவ்வளவு கர்வம் எனக்கு சொன்ன. தத குருத்தோ குருஹு பிராக யாஜ்ஞவல்க்யம் மகாமுனிம் முச்சியதாம் யத் த்வயா அதீதம் மத்தஹ விப்ர அவமானகா. விப்ர அவமானகா, விப்ரன்னா பிராமணன், பிராமணர்களையெல்லாம் அவமானம் பண்ணினியா நீ, அதனால நீ என்னுடைய சிஷ்யனா இருக்கிறதுக்கு உனக்கு யோக்கியத்தை கிடையாது, நீ என்கிட்ட என்ன கத்துட்டியோ எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்ற. முச்சதாம் எத்வயா அதீதம் மத்தஹா, என்னிடத்திலிருந்து நீ எதை அத்தியனம் செய்தாயோ அதை விட்டுடும், அதை இனிமே நீ சொல்லக்கூடாது, என்கிட்ட திருப்பி கொடுக்கணும். விப்ர அவமான, பிராமணர்களே அவமானம் பண்ணினியா நீ அப்படின்னு கொஞ்சம் கோபமா சொன்னார். உடனே நிஸ்தேஜசா வதசி ஏன அந்யத்வம் பிராமண புங்கவான் தேன சிஷ்யேன ந அர்த்தோஸ்தி மம ஆஜ்ஞா பங்ககாரிணா. அதாவது இந்த எல்லாருமே பிராமணர்கள், இவர்களையெல்லாம் நீ மந்திரம் அவளுக்கு தேஜஸ் போராது அப்படின்னு சொல்லியோ, என்னுடைய கட்டளையை மீறி இந்த மாதிரி சொன்னதுனால இந்த மாதிரி சிஷ்யன் என்கிட்ட இருக்கக்கூடாது சொன்னார். நிஸ்தேஜசா வதசி, நிஸ்தேஜசா வதசி, இந்த மாதிரி அவளுக்கெல்லாம் தேஜஸ் இல்லைன்னு நீ பேசுறீங்க. ஏன்னா அந்நியத்துவம் பிராமண புங்கவான், இவாளையெல்லாம் பிராமண சிரேஷ்டர்கள், இவாளையெல்லாம் நீ சொல்றியா, தேன சிஷ்யன நான் அர்த்தோஸ்தி, இந்த மாதிரி சிஷ்யன் எனக்கு வேண்டாம், இவனா எனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு கெட்ட பேரு தான் வரும். மம ஆஜ்ஞா பங்ககாரினா, என்னுடைய கட்டளையை மீறி நடந்திருக்க நீ. அது எப்படி இருந்தாலும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், கூட படிக்கிறவாள்லாம் கொஞ்சம் முன்ன பெண்ண இருந்தா கூட அவளை எந்த காரணத்தை கொண்டும் பரிகாசம் பண்றதோ அவளை குறைச்சோ அவமானமோ பேசக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல அந்த மாதிரி இருக்கு. வைஷம்பாயனர் இந்த மாதிரி சொன்ன உடனே இவருக்கும் கோபம் வந்துடுது, யாஜ்ஞவல்கியருக்கும் கோபம் வந்துடுது. அவர் சிஷ்யராவது அடங்கி போகலாமோ இல்லையோ, அதுவும் போல அவர் சொன்ன உடனே அவர் சரி அவரும் கோச்சுன்னு விட்டார். சொன்னார், யாஜ்ஞவல்கியஸ்தப்ராஹ பத்யா ஏதத்தே மயோ உதிதம் மமாபி அலம் தயா அதீதம் என்மயா ததிதம். போரும் உங்களோட நான் அத்தியனம் பண்ணது,
சொல்ற துவயா அதீதம் அலம், உங்ககிட்ட நான் படிச்சதெல்லாம் போறோம். எப்படி அந்த காலத்திலேயே குரு சிஷ்யர்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவரை சொன்ன உடனே அவருக்கும் கோபம் வந்து எடுத்து பாவம் சொல்ற, இந்த சுவாமி நான் வந்து அவமானப்படுத்தணும்னு சொல்லல, அதுவும் சொல்றாரு. சொல்ற பக்தியா ஏதத்தே, உங்ககிட்ட இருக்கிற பக்தினாலதான் நான் இப்படி சொன்னேனே தவிர அவளையெல்லாம் நான் அவமானப்படுத்தணும்னு சொல்லல. ஆனா போறோம், இனிமே உங்களாலேயே எனக்கு ஒண்ணும் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை, உங்ககிட்ட கத்திட்ட வேதமும் எனக்கு வேண்டாம், என் மயா ததிதம் திஜா அப்படின்னு அவரும் கோபமா சொல்லிட்டேன். சொன்னா அந்த தான் படிச்ச அந்த வித்தியெல்லாம் கக்கி விட்டாராம். இத்யுக்த்வா ருதிராக்தானி ஸ்வரூபாணி யஜும்ஷிசா சர்தயித்வா ததோ தஸ்மை யயோச்ச ஸ்வேச்சயா முனிஹி. அவர் சொன்ன அந்த அந்த மூர்த்தி ரூபமாக அந்த வேதத்தை எல்லாம் அந்த சொல்ல அந்த எந்த ரத்தம், அதாவது சிவந்த நிறமாக இருக்கக்கூடிய அந்த யஜுர்வேதத்தை அப்படியே கக்கிவிட்டாராம். அந்த அதை மூர்த்த ரூபமாக, அதாவது ஹி வாமிட்டட்னு அர்த்தம் இருக்கு. அதாவது தான் கத்துண்ட வேதத்தை எல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு, சுவாமி இந்தாரம் நீ சொல்லிக் கொடுத்த வேதங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். இத்யுக்த்வா சர்தயித்வா ததோ தஸ்மை யயோச்ச ஸ்வேச்சையா, நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். யஜூம் ஷத விசிருஷ்டானி யாஜ்ஞவல்கேன வை த்விஜ ஜக்ருஹு, உடனே அதையெல்லாம் அதை அப்படியே எடுத்துக்க கூடாது, அத நேர அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. உடனே வைசம்பாயனர் என்ன பண்ணார், மற்ற சிஷ்யாலெல்லாம் கூட்டு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன. இது ஏன்னா இவர் வாமிட் பண்ணி எடுத்ததுன்னு சொன்னா அந்த உச்சிஷ்டம்னு பேரு. உச்சிஷ்டம்னா அந்த எச்சலை சாப்பிடக்கூடாது. அதனால இந்த சிஷ்யாலாம் என்ன பண்ணாலாம், தித்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ஷி ரூபத்தை எடுத்துட்டு அதையெல்லாம் அப்படியே சாப்பிடுறாளாம். அதனால அந்த தித்திரி பட்சிகளாக மாறி அந்த அந்த யஜுர்வேதத்தை இவா பக்ஷிச்சதுனால அவர்களுக்கெல்லாம் தைத்திரியர்கள் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. தித்திரி தித்திரின்னு சொன்னா இந்த அக்னியை அப்படியே பக்ஷிக்கக்கூடிய பக்ஷி, இந்த நெருப்பு கோழின்னு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி. இத யஜுர்வேதத்தை அப்படியே நெருப்பு ரூபத்துல அப்படியே கக்கினாராம். அந்த தித்திரி பட்சிகளாக மாறி அந்த சிஷ்யர்கள் எல்லாம் அதை எடுத்துட்டான், சாப்பிட்டுட்டார். அதனால இந்த யாஜ்ஞவல்கியர் அதை திருப்பி அதை கொடுத்து மறுபடியும் இவர் அதையெல்லாம் அதை பிரகாசப்படுத்தினா இந்த ரிஷிகள்லாம். அதனால இது வெளியில வந்து திருப்பி அந்த எச்சலை சாப்பிட்டு வெளியில வந்ததுனால அதுக்கு வந்து அவ்வளவு இது இல்லை. அதனால கிருஷ்ண யஜுர்வேதம்னு பேர் ஏற்பட்டது. கிருஷ்ணம்னா கருப்பு, அத உச்சிஷ்ட வேதம்னு பேரு, கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதான் வியாக்கியானத்துல எழுத, யாஜ்ஞவல்க்யம் வதிரிக்த சிஷ்யாக சர்திதம் விப்ரரூபேண கிரகீதம் அனுச்சிதம் இது தித்திரீபூதா ஜக்ருஹு. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்றது தகாதுன்னு சொல்லிட்டு தித்திரி பட்சிகளாக மாறி அதையெல்லாம் அப்படியே முழுகிட்டாளாம். திருப்பி அவளுக்கெல்லாம் தைத்தரியர்கள் அப்படி மறுபடியும் வெளியிட்ட அந்த சம்ஹிதைகளுக்கு தான் தைத்தரிய சம்ஹிதை அப்படின்னு பேர். அப்போ அந்த இவா எல்லாருமே அந்த குருவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும்படி அத்தியனம் பண்ணினாலாம். பிரம்மஹத்யா விரதம் சீர்ணம் குருனா சோதிதைஹி து யைஹி சக்ருஹு ஆத்வர்யவம் தேது சரணான் முனிசத்தமா. இவர்கள்லாம் எந்த ஆச்சாரியனுடைய கட்டளையை அனுசரித்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்காக அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினார்களோ, அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி அந்த யஜுஷாகையை அத்தியனம் பண்ணி அந்த யாகத்துல அத்வர்யு அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணதுனால அவளுக்கெல்லாம் சரகா அத்வர்யவர்கள் அப்படின்னு பேரு. சரணா சக்ருஹு ஆத்வர்யவம் தேது, அதான் சொல்ற சீர்ணம் சரிதம் அத்வர்யவஹா யஜுஷாகா அத்தியாயினா. அதனால
இன்னைக்கு கூட யாகம் பண்றச்சே அங்க அத்வர்யுன்னு இருப்பார். அந்த அத்வர்யுவுக்கு என்ன காரியம்னு கேட்டா, யாகத்துல அந்த யஜுர்வேதத்தை அவர் பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியது அவருடைய காரியம். யஜுஷாகா அத்தியனாத்து அத்வர்யுத்வம். அப்ப அத்வர்யத்துவம் எதனால வந்தது அவருக்குன்னு கேட்டா, யஜுஷாகையை அத்தியனம் பண்ணதுனால வந்தது. அத அந்த அந்த ரிஷிகள் எல்லாம் அந்த மாதிரி அந்த அவருடைய போட்டு அந்த அத்வர்யுன்னு வந்தார். மறுபடியும் இந்த யாஜ்ஞவல்கியரோட என்ன பண்ணணும்? யாஜ்ஞவல்கியோபி மைத்ரேய பிராணாயாம பராயணா துஷ்டாவ பிரணதா சூரியம் யஜூம்ஷி அபிலபம் ஸ்ததா. அந்த யாஜ்ஞவல்கியரும் திருப்பி தான் அந்த யஜுர்வேதத்தை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்ப ஆச்சாரியன்கிட்ட சண்டை போட்டுன்னு வந்துட்டார். ஆனா யஜுர்வேதத்தை கத்துக்கணுமே, எப்படி கத்துக்கிறதுன்னு பார்த்த உடனே சூரியனை அவர்கிட்ட போய் சூரியனை சேவிச்சு அவர்கிட்ட சூரியனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. யாஜ்ஞவல்க்யா நமஸ்சவித்ரே துவாராய முக்தே அமித தேஜசே ருக்யஜு சாம பூதாய த்ரயீதாம்னே சதே நமஹா. ரொம்ப அழகான சூரிய ஸ்துதி இது. சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், அழகான ஸ்தோத்திரம். நாம ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கேன், புராணங்கள்ல எத்தனையோ ஸ்தோத்திரங்கள். கீழே முதல்லயே பாக்குறச்சே வராக ஸ்தோத்திரம் இருந்தது, அப்புறம் ஸ்ரீஸ்துதி இருந்தது, இன்னும் நிறைய ஸ்துதிகள்லாம் இருக்கு அந்தந்த தேவதைகளை. இந்த இடத்துல இப்ப சூரியனை பத்தின அழகான ஸ்துதி யாஜ்ஞவல்கியர் பண்றார். யாஜ்ஞவல்கியனுக்கு சூரிய ஸ்தோத்திரம் இருக்கு. அவர் சொல்ற நமஸ்சவித்ரே துவாராய முக்தேஹே அமித தேஜசே. அவர் சொல்ற அந்த சூரியனை பத்தி, அந்த ரொம்ப அபரிமிதமான தேஜஸை உடையவரே, முக்தர்கள் பிரவேசிக்கக்கூடிய மார்க்கத்தை, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், முக்தேஹே துவாராய, அதாவது மோட்சம் அடைபவர்களுக்கு துவாரமாக இருக்கக்கூடியவரே. ஏன்னா சாஸ்திரங்கள் ஸ்பஷ்டமாக சொல்றது. அங்க இதெல்லாம் ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் காலக்ஷேபம் பண்றச்சே தெரியும். ததோகோதிகரணத்துல எல்லாம் வரச்சே அக்ரஜ்வலனம் அதெல்லாம் எந்த மூர்தன்ய நாடியாக வழி சுஷும்னா சூரிய ரஷ்மி வழியாக சூரிய மண்டலத்தை அத மத்திய இலியினூடேன்னு மத்தியே அந்த சூரிய மத்தியில பிரவேசம் பண்ணி அதை தாண்டி புக்தர்கள்லாம் போறான்னு சொல்றாங்க. அப்போ துவாராய முக்தேஹே அமித தேஜசே ரிக்யஜு சாமபூதாய த்ரயீ தாம்னே, அந்த மூன்று வேதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவரே, மூன்று வேதங்களின் ரூபமாக இருக்கக்கூடியவரே, உம்மை நான் சேவிக்கிறேன். தே நமஹா. நமோ அக்னி சோமபூதாய ஜகதா காரணாத்மனே பாஸ்கராய பரம் தேஜா சௌஷும்ன ருச்சி பிப்ரதே. அத சொல்ற அக்னி சோமத்துவம் ஆதப விருஷ்டி ஹேதுத்வாது காரணாத்மனே யாபிஹி ஆதித்யஸ்தபதி ரஷ்மிபிஹி இது பிரக்ரியையா. இத மேல சொல்ற இந்த நீர்தான் இந்த வெயிலுக்கும் மழைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். இவ்வளோ அழகான அர்த்தங்கள்லாம் சொல்ற இருக்கும். அந்த நமோ அக்னிஷோம பூதாய ஜகதா காரணாத், அங்க வியாக்கியானத்துல எழுதுறச்சே சொல்ற அக்னிஷோமத்துவம் ஆதப விருஷ்டி ஹேதுத்வா. ஆதபம்னா சூரியன், மழைக்கும் வெயிலுக்கும் காரணமான படியினால அக்னி சந்திர ரூபனாக இருக்கக்கூடியவர்களுக்கும், அதனால லோகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் அமிர்த ஹேதுவான ஒரு தேஜஸை தன்னுடைய ரூபத்தில் கொண்டிருக்குமான அந்த அந்த ரூபத்தை உடையவனான உம்மை சேவிக்கிறேன். அக்னிஷோம பூதாய ஜகதா காரணாத்மனே பாஸ்கராய பரம் தேஜா சௌஷும்ன ருச்சி பிப்ரதே. சுஷும்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ருச்சியோடு பிரகாசிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுஷும்னா அது சுஷும்னைன்னு அந்த சூரியனுடைய ரஷ்மினா கிரணத்துக்கு பேர். வேதத்துல மந்திரமே சுஷும்ன சூரிய ரஷ்மி சந்திரமா நட்சத்திராண்யதிபதினு அங்கெல்லாம் இந்த பிரயோகங்கள் பண்றவாளுக்கு தெரியும். அது ஒரு சூரியனுடைய ரஷ்மி. அந்த உயர்ந்த
அந்த கிரணத்தை உடையவரே, உம்மை நான் சேவிக்கிறேன். கலாகாஷ்டா நிமேஷாதி காலசஜாத்மனே நமஹா தேயாய விஷ்ணு ரூபாய பரம அக்ஷர ரூபினே. அந்த கலா காஷ்டா முகூர்த்தம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் டிவிஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு பேர். டிவிஷன்ஸ் ஆஃப் டைம்னா கலா முகூர்த்தா காஷ்டாஸ்ச சர்வசா வேதத்துல வரக்கூடிய மந்திரம். ஏன்னா நம்முடைய டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு மூமெண்ட்டை வச்சுட்டு தானே நம்ம டைம் ஃபேக்டரை எல்லாம் சொல்றோம். கார்த்தால, அதாவது சூரிய உதயம், அப்புறம் மத்தியானம், அப்புறம் அஸ்தமன சமயத்துல எல்லாம் இந்த காலத்தினுடைய பரிமாணங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்படிப்பட்ட கலாகாஷ்ட நிமேஷாதி காலசஞ்ஞாத்மனே, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உமக்கு உமை சேவிக்கிறேன். அதே போல இந்த தேயாய விஷ்ணு ரூபாய பரம அக்ஷர ரூபினே, அந்த ஒரு ஒரு விஷ்ணு ரூபமாக, அந்த பரமாட்சர விஷ்ணு ரூபமாக இருக்கக்கூடியவர். இதுலயும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இந்த பரமாட்சரம் 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 அப்படின்னு சொன்னா பிரணவத்துக்கு பரம அக்ஷரம்னு பேர். அந்த பிரணவ அக்ஷரம்ங்கிறது பரமாட்சரம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க. அப்ப சொல்ற பரமாட்சர ரூபினே, பரமாட்சரமான ரூபமாக இருக்கக்கூடியவர். அந்த பரம அக்ஷரத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் பகவான் விஷ்ணு. எவ்வளவு சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் போற போக்குல அவர் மகர்ஷி உபதேசம் பண்றார். எப்படின்னா விஷ்ணு ரூபாய பரமாட்சர ரூபினே. ஏன்னா நாம திருவஷ்டாட்சர மந்திரங்கள்லாம் ஜபம் பண்றச்சே நமக்கு பெரியவாழ்லாம் இது ஸ்ரீமத் ரகசியத்ரய சாராதிகள் காலக்ஷேபம் பண்ற பொழுது அதுல ஸ்பஷ்டமாக சொல்லுவார் இந்த பிரணவத்துல என்ன அர்த்தம். அதுல ஒரு எழுத்துக்கும், ஏன்னா பிரணவம்ங்கிறது 3 எழுத்துக்களால ஆனது, அகார உகார மகாரத்தினால. அந்த பிரணவமானது எப்படி பகவானை சொல்றது. பட்டருடைய அஷ்டஸ்லோகியில முதல் ஸ்லோகமே அகாரார்த்தோ விஷ்ணு ஜகுதுதய ரக்ஷா பிரளய கிருத்து மகாரார்த்தோ ஜீவஹா உகாரஹா நியமைதி சம்பந்த மலையோஹோ. இது என்னன்னு கேட்டா திரையீசாரஸ்திரயாத்மா பிரணவமிதம் சமதிஷத்துன்னு அங்க எடுப்பார். வேதங்களுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரணவமானது இப்படிப்பட்ட பொருளை தருகிறது. இந்த பிரணவத்தினால் குறிக்கப்படுபவன் எவனோ அவனே பரமாத்மா அப்படின்றதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. யோக சூத்திரத்துல எல்லாம் சொல்ற போது அந்த தஸ்ய வாச்சகா பிரணவஹான்னு அங்க பதஞ்சலி மகர்ஷி இந்த சூத்திரத்திலையும் எடுத்து காட்டுவார். ஆக அந்த பிரணவ அக்ஷரத்தின் பொருளாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரூபாய தே நமஹ, தியானிக்க தகுந்தவனான. ஏன்னா இந்த பிரணவாட்சரத்தை தியானம் பண்ற போது பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணணும்னு சாஸ்திரங்களும் சொல்றது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அது யாராக அந்த விஷ்ணு தான் ஆதித்யோ விஷ்ணு அப்படின்னு சொல்றது. அதனால எந்த அர்த்தங்களை எல்லாம் மனசுல வச்சுன்னு ஸ்தோத்திரம் பண்றது. பிபர்த்தி யஹா சுரகணானா ஆப்யாயேந்தும் ஸ்வரஸ்மிவிஹி ஸ்வதா அமிர்தேன சே பித்ரும் தஸ்மை திருப்யாத்மனே நமஹா சொல்ற. தன்னுடைய கிரணங்கள்னால சொல்ற விவர்த்திய சுரகணா ஆப்யாய இந்தும் ஸ்வரஸ்மி. ஆப்யாயனம் பண்றதுன்னு சொன்னா போஷாக்கு அளிக்கிறதுன்னு அர்த்தம். தன்னுடைய கிரணங்கள்னால சூரியனுக்கு போஷாக்கை அளிக்கின்றவரும் அமிர்த ஸ்வரூபமாக தேவர்களையும், அந்த ஸ்வதா அப்படிங்கிறதுனால ஸ்வதான்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தினால பித்ருக்களையும் திருப்தி அடையக்கூடிய அந்த திருப்தி வடிவமான சூரியனை நான் சேவிக்கிறேன். எவ்வளவோ சாஸ்திரார்த்தங்கள். ஏன்னா இந்த பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம சொல்ற பொழுது பித்ருபிய ஸ்வதா நமஹ, அந்த சாஸ்திரங்கள் ஸ்வதா அப்படிங்கிற சப்தம் பித்ரு தேவதைகளுக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட அந்த பித்ரு தேவதைகளை எல்லாம் சொல்ற பொழுது துரசாமி, நான் உபன்யாசத்துல இருக்கேன். ஒரு 3/4 மணி கழிச்சு கூப்பிட உபன்யாசத்துல இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். அப்போ
அப்போ அந்த ஸ்வதா அப்படிங்கிற அமிர்தத்தினால பித்திருக்களை எல்லாம் திருப்திப்படுத்தக்கூடியவர். ஸ்வதா அமிர்தேனச்ச பித்ரும் தஸ்மை திருத்யாத்மனே நமஹா. ஹிமாம்புத ஹிம அம்பு கர்ம விருஷ்டீனாம் கர்த்தா பர்த்தா ச ய பிரபு தஸ்மை திரிகால ரூபாய நம சூர்யாய வேதசே. அதாவது இந்த ஹிமம்னா பனி, ஸ்னோன்னு சொல்றோமோ இல்லையோ, அதற்கும் அம்பு ஜலம், அதே மாதிரி கிருத்தம்னா வெப்பம், வெம்மை, இவைகளையெல்லாம், அதாவது என்ன அப்படின்னு கேட்டா குளிர், மழை, வெயில், இந்த ரித்துக்களுக்கு காரணம் ஹிம அம்பு கர்ம விருஷ்டீனாம் கர்த்தா பர்த்தாச்ச ய பிரபு, இவைகளுக்கு காரணமாகவும் எஜமானனாகவும் இருக்கக்கூடிய தஸ்மை திரிகால ரூபாய. இதனால இந்த மாதிரி இந்த ரித்துக்களை எல்லாம் செய்து காலரூபமாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானை நான் சேவிக்கிறேன். அபஹந்தி தமோ எஸ்ட ஜகதோ அஸ்ய ஜகத்பதி சத்வதாமதரோ தேவோ நமஸ்தஸ்மை விவஸ்வதே. அந்த ஒரு ஒரு இந்த லோகத்தினுடைய தமஸ்னா இருளை நீக்கணும், சத்வரூபமாக இருக்கக்கூடிய, ஏன்னா இருள்ன்றது தமோகுணம், அதை விளக்குறது சத்வகுணம். ஆகையினால அதை அப்படி செய்யக்கூடிய அந்த நம சூர்யாய வேதசே. அபஹந்தி தமோ எஸ்சி ஜகதோ அஸ்ய ஜகத்பதி சத்வதாமதரோ தேவோ நமஸ்தஸ்மை விவஸ்வதே. சொல்ற அந்த சொல்ற சத்கர்ம யோக்யா ந ஜனஹா ந இவாபஹா சுத்தி காரணம் எஸ்மின் அனுதிதே தஸ்மை நமோ தேவாய பாஸ்வரே. எந்த சூரியன் உதயமாகலன்னா இந்த சாதுக்கள்லாம் கர்மாக்களை செய்ய மாட்டார்களோ, செய்வதற்கு தகுதி அற்றவர்களாக ஆவார்களோ. சத்கர்ம யோக்யா ந ஜனஹா, அதாவது சத்கர்ம யோக்யா ந ஜனஹா, அதாவது நல்ல கர்மங்களை செய்யக்கூடிய ஜனங்கள், அதாவது சாதுக்கள்னு அர்த்தம். அவர்கள் நைவ அபசுத்தி காரணம், அவர்கள் எல்லாம் ஒரு அந்த காரியத்தை பண்றதுக்கு, ஏன்னா சூரியோதயம் ஆனாதான் தீர்த்தம் ஆடிட்டு அந்த காரியங்களை பண்ண ஆரம்பிப்பான். சூரியோதயம் ஆகலைன்னா அதுக்கு முன்னாடி தீர்த்தம் ஆட மாட்டான். ஆகினால எவர்கள் அந்த சத்கர்மாவை செய்வதற்கு யோக்கியமான ஒரு ஸ்நானத்தை செய்வதில்லையோ, இது எப்படி ஏற்படுறது கேட்டா, இந்த நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்றதுக்கு முதல்ல சரீர சுத்தி ஏற்படணும், அதுக்கு தீர்த்தமாடணும். எப்ப தீர்த்தமாடலாம் அப்படின்னு கேட்டா, சூரியோதயம் கிட்ட சமீபத்துல இருக்கிற போது தீர்த்தமாடு சூரியோதயத்துல அந்த காரியத்தை பண்றான்னு அர்த்தம். அதுக்கு அவ்வளவுதான் அதுக்கு தாற்பயம். சொல்ற சத்கர்ம யோக்யா ந ஜனோ நைவ ஆபஹா சுத்தி காரணம் எஸ்மின்னே அனுதிதே தஸ்மை நமோ தேவாய. எவன் உதயமாகவில்லையோ, அப்படிப்பட்ட அந்த சத்கர்மத்தை செய்வதற்கு யோக்கியத்தை அற்றவர்களா ஆகிறார்களோ, அப்படிப்பட்ட சூரியனை நான் சேவிக்கிறேன். ஸ்பிருஷ்டோ எத் அம்சுபிஹி லோகஹ கிரியாயோக்யோ அபிஜாயதே பவித்ர காரணாத்மாய தஸ்மை சுத்தாத்மனே நமஹா. சொல்ற ஒரு அந்த இதையெல்லாம் எடுக்கிற ஸ்பிருஷ்டோ ஏது அம்சுபிஹி, எவருடைய கிரணங்கள்லாம் லோகத்துல பரவித்தனா கிரியாயோக்யோ, லோகத்தை அந்த கிரியைகளை செய்வதற்கு யோக்கியத்தை உடையவர்களாக ஆகிறார்களோ. அதாவது சூரியோதயம் ஆனால்தான் அந்த கர்மாவை பண்றதுக்கு நமக்கு யோக்கியதையும் ஏற்படுறது. பவித்ர காரணா, அப்போ இந்த கர்மாவை பண்ணாதான் அவளுக்கு ஒரு சுத்தி, ஒரு பவித்திரத்தையும் ஏற்படுறது. அதாவது அந்த எல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. சூரியோதயம் ஆகலன்னா எவ்வளவு காரியங்கள் கெட்டு போகும். ராமாயணத்துல கூட பார்க்கறச்சே விஸ்வாமித்திர மகர்ஷி ராமனை எழுப்புறச்சே இப்படித்தானே எழுப்புறார். கௌசல்யா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நர சார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்மிகம். சூரியன் உதிக்க போறது ராமா, நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அங்க எழுப்புறார். சூரியோதயம் காரணமாக ஆறுது எல்லாத்துக்கும். அப்படி இந்த கர்மாவை பண்றதுனாலதான் அவளுக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது. அந்த சுத்தியினால அந்த கர்மாக்கள் பண்ணி லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படுறதுன்னு சொல்றார். நம சவித்ரே சூர்யாய பாஸ்கராய விவஸ்வதே
ஆதித்யாய அதிபூதாய தேவாதீனாம் நமோ நமஹா. அதாவது ஒரு சவிதாவாகவும் சூரியனாகவும் பாஸ்கரன் அப்படிங்கிற பெயரை உடையவராம் உள்ள அந்த விவஸ்வான்னா சூரியனுக்கு பேரு. அந்த சூரியனை நான் சேவிக்கிறேன். அந்த தேவதைகள் சகல ஜீவராசிகளுக்கும் காரணமாக ஒரு அந்த இருக்கக்கூடிய அந்த தேவதை ஆதித்யாய ஆதிபூத தேவாதீனா நமோ நமஹா. அப்போ ஹிரண்மயம் ரதம் யஸ்ய கேதவஹா அமிர்தவாஜினஹா வஹந்தி பூதான் ஆலோக சக்ஷுஷந்தம் நமாம்யகம். எவருடைய ரதமானது அப்படியே ஸ்வர்ணமயமாக ஹிரண்மயம் ரதம் தங்க ரூபமாக இருக்கக்கூடிய தேர் அந்த அப்படியே ஜொலிக்கிறது. கேதவஹா அமிர்த வாஜினஹா, அதாவது கொடிகள்லாம் பறக்கிறது. அந்த ஒரு அந்த கேதவஹா அமிர்த வாஜினஹா, அந்த வாஜினஹானா குதிரைகள். அந்த குதிரைகள்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு அமிர்தமயமாக இருக்கக்கூடிய அந்த குதிரைகள்லாம் சொல்றதோ அந்த வகந்தி பூதான் ஆலோக சக்ஷுஷம், லோகத்துக்கு கண்களாக விளக்கக்கூடிய அந்த அந்த பகவானை நான் சேவிக்கிறேன். லோகத்துக்கே கண்ணாக இருக்கக்கூடியவர் இந்த ஆதித்யன். அப்படிப்பட்ட உண்மை நான் சேவிக்கிறேன்னு ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவர் சூரிய பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ற இதி ஏவம் ஏவமாதிபிகி தேன ஸ்தூயமானஸ்ய வைரபிகி. இந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்கள்னால சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணின உடனே சூரிய பகவான் அவர் முன்னாடி ஒரு குதிரை ரூபத்துல வந்தாராம். வாஜி ரூபதரஹா பிராக பிரியதாம் இது வாஞ்சிதம். அப்பாவனுடைய ஸ்தோத்திரத்தினால நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கழு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் அனுகிரகம் பண்ணினார். உடனே யாஜ்ஞவல்யர் கேட்கிறார், யாஜ்ஞவல்யஸ்ததா பிராக பிரணிபத்ய திவாகரம் யஜூம்ஷி தானி மே தேஹி யானி சந்தி ந மே குரு. எனக்கு நீர் எஜுர்வேதத்தை எல்லாம் உபதேசம் பண்ணணும், எங்க வாத்தியாருக்கும் தெரியாத எஜுர்வேதத்தை நீர் உபதேசம் பண்ணணும் எனக்கு அப்படின்னு கேட்டார். அதாவது அப்பவும் தன்னுடைய குருவாகத்தான் அவர் நினைச்சுட்டு இருக்கார். சொல்றார், மே மே குரோஹோ ந யானி சந்தி, என் குருவுக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த எஜுர்வேதத்தினுடைய பாகங்களை எல்லாம் நீர் எனக்கு உபதேசிக்க வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னவே அந்த பராசரா உடனே அவரு கொடுத்தார். ஏவ முக்தோ ததௌ தஸ்மை யஜூம்ஷி பகவான் ரவிஹி அயாதயாம சஞ்ஞானி யானி வேத்தீன தத்குருஹு. அவர் பிரார்த்திச்ச உடனே அந்த வியாசர் சில பாகங்களை வைசம்பாயனருக்கு உபதேசிக்கல. அதுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா அயாதயாமங்கள் அப்படின்ற பாகம். அதாவது யாத்தயாமம் யாமம்னா 3 மணி நேரத்துக்கு யாமம்னு பேர். யாத்தயாமம்னா ஒரு போயிடுத்து பழசுன்னு அர்த்தம். அது அதாவது ஏற்கனவே தெரிஞ்சது பழசுன்னு அர்த்தம். அந்த யாதயாமமாக இருந்ததுங்கிறது வைசம்பாயனர். அயாதயாமம் அப்படின்னா புதுசா இருக்கக்கூடியது. அதாவது அயாதயாமம் புதுசா இனிமே உண்டாகக்கூடியது அப்படின்னு இருக்கு. அந்த அயாதயாமம் அப்படிங்கிற பாகங்களை எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணல. எப்போ பண்ணலாம் வச்சுட்டு இருந்தாரோ என்னமோ. அந்த அந்த பாகங்களை எல்லாம் சூரிய பகவான் யாஜ்ஞவல்யருக்கு உபதேசம் பண்ணினார். சொல்றார், நமே குரு ஏவ முக்தோ ததோ தஸ்மை யஜூம்ஷி பகவான் அயாதயாம சப்ஞானி யானி வேத்தி ந தத்குரு யஜூம்ஷு யைஹி அதீதானி தானி விப்ரைஹி த்விஜோத்தம வாஜினஸ்தே சமாச்சாதாக சூரியோ அஸ்வசோ அபவத்யதா. அதாவது இவர் வாஜி ரூபமாக, வாஜினா குதிரை, குதிரை ரூபமாக அந்த எஜுர்வேதங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினதுனால அந்த எஜுர்வேத சம்ஹிதைகளுக்கு வாஜசனேய சம்ஹிதைன்னு பெயர் ஏற்பட்டது. அதாவது இதுதான் அந்த வாஜசனேய சம்ஹிதைங்கிறது சுக்ல எஜுர்வேதம் அப்படின்ற பெயரை அடைந்தது. அப்ப சூரிய பகவான் என்ன பண்ணா,
வைஷம்பாயனருக்கும் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த அயாத யாமங்கள்னு சொல்லக்கூடிய மற்ற பாகங்களான அந்த எஜுர்வேதத்தை ஒரு குதிரை ரூபமாக இருந்து அத சொன்னபடியினால அதுக்கு வாஜின்னு பேர். வாஜினஸ்தே சமாட்சாதாக, அதுக்கெல்லாம் வாஜிகள். அந்த மாதிரி சுக்ல யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணினவர்களுக்கெல்லாம் வாஜிகள்னு சொல்லுவோம். இவர்களையெல்லாம் சொல்ற பொழுது தைத்திரியர்கள்னு சொல்லுவார். அவர்களையெல்லாம் சொல்ற பொழுது வாஜினர்கள், வாஜிகள்னு சொல்லுவார். அந்த சம்ஹிதைக்கு வாஜசனேய சம்ஹிதை. அதனால சுக்ல யஜுர்வேதத்துக்கு ஒரு பேர் உண்டு. இப்போ எல்லாம் வாஜசனேய சம்ஹிதை, வாஜசனேய சம்ஹிதை அப்படின்னு அந்த சுக்ல யஜுர்வேதத்துக்கு பேர். சாகா வேதாஸ்து தேஷாம் வை தச பஞ்ச வாஜினாம் கண்வாத்யாக சுமகாபாகாக யாஜ்ஞவல்க்யாக பிரகீர்த்திதாக. அந்த யாஜ்ஞவல்யர் அதனால பண்ணப்பட்டது, அதனால வந்ததுங்கிறது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, ஒரு காண்ப சாக்கை, அத 15 சாக்கைகளாக, அதுல கூட காண்ப சாக்கை, மாத்தியந்தின சாக்கை அப்படின்னு எல்லாம் அதுக்கு பெயர்கள் உண்டு. நம்ம ஸ்ரீ சன்னதியில பாராயண கிரமத்துல வந்து பாக்குறச்சே அந்த யஜுர்வேதங்கள்லாம் சொல்ற பொழுது சுக்ல யஜுர்வேதத்துல 2 காண்ப சாக்கையும் சொல்லுவான், மாத்தியந்தின சாக்கையும் சொல்லுவான். அது மாதிரி பல சாக்கைகளாக இப்படி யஜுர்வேதமானது பல சாக்கைகளை பிரிந்து லோகத்துல பிரச்சாரத்தை அடைந்ததுன்னு யஜுர்வேதத்தினுடைய விபாகங்களை எல்லாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். 6வது அத்தியாயத்துல சாமவேதத்தினுடைய கிளைகள், அதே மாதிரி அதர்வ வேதம், அப்புறம் புராணங்கள்லாம் எப்படி உண்டாச்சுங்கிறத 6வது அத்தியாயத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரஹா சாமவேத ஸ்தரோ சாகா வியாசசிஷ்ய ச ஜைமினி கிரமேண ஏன மைத்ரேய பிபேத ஸ்ருணு தம்மமா. உடனே சொல்ற, இந்த சாமவேத சாக்கைகள்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்றேன் கேளு. அவர் வியாசருடைய சிஷ்யர் ஜைமினி மகர்ஷின்னு பேர். அந்த அவர் இந்த ஜைமினி இந்த சாமவேதத்தை பல சாக்கைகளாக 1000 சாக்கைகளாக பிரிச்சார். அதான் எப்படி பிரிச்சார்ன்றது சொல்ற. சுமந்துஹு தஸ்ய புத்திரஹ அபூத் சுத்வா தஸ்யாபி அபூத் சுதஹ அதீதவந்தோ ச ஏகைகாம் சம்ஹிதாந்தோ மகாமதி. ஜெய்மினி மகர்ஷியுடைய பிள்ளை சுமந்துன்னு இருந்தார். அந்த சுமந்துனுடைய பிள்ளை சுகர்மான்னு பேர். இவர் இந்த சுமந்துவும் சுகரும் 2 பேரும் பிள்ளையும் பேரனும் என்ன பண்ணா, அந்த சாமவேதத்தினுடைய எல்லா சாக்கைகளையும் அத்தியனம் பண்ணார்கள். அதீதவந்தோ ச ஏகைகாம் சம்ஹிதாம் தௌ மகாமதோ. ஒரு சாக்கையும் அவர்கள் அத்தியனம் பண்ணினார்கள். அதுக்கு மேல அந்த சுமந்துவனுடைய பிள்ளை சுகர்மர், அவர் என்ன பண்ண, சஹஸ்ர சம்ஹிதாபேதம் சுகர்மா தத் சுதஸ்ததா. அதாவது ஜெய்மினியனுடைய பேரனானவர் அந்த சாமவேதத்தை 1000 சாக்கைகளாக அதை பிரித்தாராம். சகார தம்ச தச்சிஷோ ஜகுருஹாஸ்தே மகாவிரதோ. அப்படியே அந்த சுகர்மாவனுடைய சிஷ்யர்கள் அவர்கள் எல்லாரும் இதையெல்லாம் அத்தியனம் பண்ண 1000 சாக்கைகளையும் இவர்கள் எல்லாம் அத்தியனம் செய்தார்கள். இதுதான் நம்ம திருவாய்மொழிங்கிறது இந்த சாமவேதத்தினுடைய சாரம்னு சொல்றோம். சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம்னு சொல்ற பொழுது இந்த அருளி செயல்கள் முழுவதுமே இந்த வேதங்களினுடைய சாரம். ஏன்னா நம்ம சுவாமி தேசிகரும் அப்படிதான் சொல்ற. அந்த அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து அந்தமிலா ஆரணங்கள் 4ஆகி நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து சிந்தாமல் உலகங்கள் வாழவென்றுன்னு அவர் சொன்னபடியினால இந்த வேதத்தினுடைய சாரங்களை எல்லாம் இந்த ஆழ்வார்கள் நமக்கு அருளி செயல்களாக கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சாமவேதத்தினுடைய 1000 சாக்கைகளை எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் 1000 பாசுரங்களாக அந்த ஒரு சாரமாக திருவாய்மொழியாக கொடுத்திருக்காருன்னு நம்ம சொல்றோம். அதனால சஹஸ்ர சாகோபனிஷத்துன்னு அப்படிப்பட்ட இந்த சாமவேதத்துக்கு பெயர். அவர் அந்த சுகர்மா ஜெய்மினி மகர்ஷியுடைய பௌத்திரனானவர் சஹஸ்ர சம்ஹிதாபேதம் சுகர்மா தச்சாபுத் சுதா அது சகாரதம் ச தச்சிஷோ ஜகுருஹாதே மகாவிரதோ.
व्याख्यानत्र एवं सुत्वनः पुत्रः सुकर्मापि स्वपितुः अधीत्य सहस्रं संहिताभेदं चकार पुत्रम् अध्यापयामास सुमन्तुम् अत जैमिनिः सुमन्तुश्चापि सुत्वानं पुत्रम् अध्यापयन् मुनिः சுகர்மானம் சுதம் சுத்வா இது இதே வாயு புராணத்திலையும் ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்றாரு. அதுக்கு மேல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிச்சு ஒரு ஒரு இவா சொல்ற ஹிரண்யநாபா கௌசல்யா பௌஷ்பிஞ்சிச்ச द्विजोत्तम उदीच्छाः सामगाः शिष्याः तस्य 500 स्मृताः. அவர்கள்லாம் இந்த அந்த அவருடைய சிஷ்யர்கள் சுகர்மான்றவருடைய சிஷ்யர்கள் 3 பேர், கௌசல்ய, ஹிரண்யநாபர், பௌஷ்பிஞ்சி அப்படின்னு 2 பேர். அவர் எழுதுற ஹிரண்யநாபா கௌசல்யா பௌஷ்பிஞ்சிச்ச திஜோத்தமா 2 பேரும் இவா எல்லாம் என்ன பண்ணா உதீச்சாகா சாமகாகா, இவர்கள் எல்லாம் இந்த வடக்கு திசையில இருக்கக்கூடியவர்கள். இந்த 500 பேர்கள் இந்த சாமசாகைகளை இந்த ஓதக்கூடியவர்களா, இந்த சாமவேதத்தை வடதிசையில இருக்கக்கூடிய ஒரு 500 பேர்கள் அந்த 2 பேரும் சொல்லி வச்சா அவளுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா சொல்ற உதீச்சாகா சாமகாகா, வடதிசை சாமகர்கள், உதீச்ச சாமகர்கள்னு பேர் அவருக்கு. வடதிசையில இருக்கக்கூடிய சாமகர்கள் 500 பேர் அப்படின்னு பேர். இதே போல ஹிரண்யநாபரிடத்திலிருந்து 500 பேர் அத்தியனம் பண்ணி அந்த கிழக்கு திசையில இருந்தவா அவள் கீழ் திசை சாமர்கள் சொல்ற ஹிரண்யநாபாத் தௌ अत्य संहिता यैहि द्विजोत्तमैहि गृहीताः तेपि च उच्यन्ते पंडितैहि प्राच्य सामगाः. இதே மாதிரி கிழக்கு திசையில இருக்கக்கூடிய ஒரு 500 பேர் பத்தண்டத்தினால அவளுக்கெல்லாம் பிராச்சிய சாமகர்கள், கீழ் திசை சாமகர்கள் அப்படின்னு பேர். அதே மாதிரி பௌஷ்பிஞ்சியனுடைய சிஷ்யர்கள் லோகாட்சி கௌமுதிச்சைவ கக்ஷீவால் லாங்கலிஸ்ததா பௌஷ்பிஞ்சி சிஷ்யாக தத் வேதைஹி சம்ஹிதா பகுளீகிருதாக. அந்த பௌஷ்பிஞ்சியனுடைய சிஷ்யர்கள் லோகாட்சின்னு பேரு, நௌதம்மின்னு பேரு, கக்ஷீவான் அப்படின்னு பேரு, அப்புறம் லாங்கலி, இவர்கள் எல்லாரும் அந்தந்த சாக்கைகளை எல்லாம் அத்தியனம் பண்ணி இன்னும் பகுளீகிருதாக, இன்னும் பல சாக்கைகளாக அதை பிரித்து பல பேருக்கு இதையெல்லாம் சொல்லி வைத்தார்கள். அப்போ இந்த சொல்ற ஹிரண்யநாப சிஷ்யஸ்து 24 சம்ஹிதாக புரோவாச்ச கிருதநாமாசோ சிஷ்யேபியஸ்ச மகாமுனி. இப்ப ஹிரண்யநாபருடைய சிஷ்யர் கிருத்தின்னு ஒருத்தர் பேர். அந்த கிருத்தி என்ன பண்ணார், 24 சம்ஹிதைகளை எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி வச்சார். தைச்சாபி சாமவேதோசோ சாகாபிஹி பகுளீகிருதா. இது இந்த மாதிரி சாமவேதமானது பல சாக்கைகளாக பிரிந்து லோகத்துல பிரச்சாரத்துக்கு வந்ததுன்னு சொல்ற. இதுலயே இப்ப நாம பண்றது நமக்கு தெரியல, 1000 சாக்கைகள் இருக்குன்னு தெரியறது. இந்த 1000 சாக்கைகள்ல இப்ப அனுஷ்டானத்துல நமக்கு இருக்கிறதுங்கிறது 3 சாக்கைகள் தான் இப்ப அனுஷ்டானத்துல இருக்கலாம். இன்னொரு லோகத்துல அடியனுக்கு தெரிஞ்சது 3, கௌதம சாக்கா, ஜெய்மினிய சாக்கா, ராணாயணிய சாக்கான்னு நாம் அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கோம். இது இன்னும் எந்த சாக்கைகள்லாம் நாம அத்தியனம் பண்ணாத அந்த அத்தியன பரம்பரை நமக்கு தெரியாததுனால அது மறைஞ்சு போச்சுன்னு சொல்றோம். அது அப்ப இருந்திருக்குன்னு தெரியறது, ஆனா காலக்கிரமத்துல நாம அத்தியனம் பண்ணாததுனால மறைஞ்சு போயிடுதுன்னு சொல்றோம். இதே மாதிரி அதர்வ வேதத்தை ஒரு பிரிக்கிறதுனால சொல்ற அந்த அதர்வ வேதம் ச முனிஹி சுமந்து அபிதத்யுதிஹி. அப்போ இந்த ஒரு அதர்வ வேதத்தை வியாசர்களிடத்திலிருந்து சுமந்து அப்படின்ற அமித தேஜகா, மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய சுமந்து அப்படிங்கிற ஒரு ரிஷி அத்தியனம் பண்ண அவர் சொன்னார். அந்த சுமந்து என்ன பண்ண,
சிஷ்யம் அத்தியாபயாமாச கவந்தம் சோபி தம் த்விஜா. அந்த சுமந்து என்ன பண்ணார், தனக்கு ரொம்ப பிரிய சிஷ்யனாக இருக்கக்கூடிய கபந்தர் அப்படின்றவருக்கு சொன்னார். அந்த கபந்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிருத்வாது தேவதர்ஷாய ததா பத்யாய தத்தவான். கிருத்வாது அதை ரெண்டா பிரிச்சார் அந்த கபந்தர். அந்த ரெண்டு பாகமாக்கி தன்னுடைய சிஷ்யர்களாக தேவதர்ஷர் பத்யர் அப்படிங்கிறவருக்கு சொல்லிவிச்சார். கிருத்வாது தேவதர்ஷாய தா பத்யாய தத்தவான். தேவதர்ஷஸ்ய சிஷ்யாஸ்து மேதோ பிரம்மபலிஸ்ததா சௌல்காயனிஹி பிப்பலாதா ததா அனையோ த்விஜசத்தமா. அந்த அவரும் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, அந்த தேவதர்ஷரும் மேதஸ், பிரம்மபலி, சௌல்காயனி, பிப்பலர் அப்படின்னு 4 சிஷ்யர்கள் இருந்தார். இந்த 4 பேரும் அந்த தேவதர்ஷர் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஹிதையெல்லாம் படிச்சுட்டு அவர் மேல அதை பரப்புறார். அந்த பத்யாஸ்யாபி திரயசிஷ்யாக கிருதா எயிர் த்விஜ சம்ஹிதாக. அந்த பத்தியருக்கு 3 சிஷ்யர்கள் இருந்தாலாம். யாருன்னு கேட்டா ஜாபாலிஹி குமுதாதிஷ்ட திருத்தீய சௌனகா. அந்த ஜாபாலி, குமுதாதி, சௌனகர் அப்படின்னு 3 சிஷ்யர்கள். அவர்கள் எல்லாரும் அந்த தன்னுடைய சிஷ்யர் பத்தியர் பிரிச்ச சம்ஹிதைகளை எல்லாம் பல சம்ஹிதைகளாக அதை பண்ணும். இன்னைக்கும் அதர்வ வேதத்துல பிப்பலாத சாகை, சௌனக சாகை, அப்புறம் இந்த இந்த சாகைகள் நமக்கு அனுஷ்டானத்துல இருக்கு. அதுவும் நம்ம சன்னதியில அது அந்த அத்தியன பரம்பரையில வரைச்சு பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றா. ஜாபாலிஹி திருத்தீய சௌனகா. அதுக்கு மேல சொல்ற சௌனகஸ்து த்விதா கிருத்வா ததௌ ஏகாம் து பப்ரவே த்விதீயாம் சம்ஹிதாம் பிராதாத் சைதவாய ச சம்ஹிதே. சௌனகரும் தன்னுடைய தான் படிச்ச வேதத்தை 2 பாகமாக ஆக்கி ஒன்ன பப்ருங்கிறவருக்கும் இன்னொன்னு சைந்தவர் அப்படிங்கிறவருக்கும் இந்த அதர்வ வேதத்தை கொடுத்தார். அவர் சைந்தவான் முஞ்சிகேஷஸ்ய வேதா அபின்னா ஸ்திருதா புனः நக்ஷத்திரகல்போ வேதானாம் சம்ஹிதானாம் ததைவச. சைந்தவருடைய சிஷ்யர் முஞ்சிகேஷர். அவர் தான் அத்தியனம் பண்ணின வேதத்தை 2ஆகவும் அதை 3ஆகவும் ஆக்கி மொத்தம் 5 பாகமாக ஆக்கினார். அந்த 5 பாகங்களை எல்லாம் நக்ஷத்திர கல்பம், வேத கல்பம், சம்ஹிதா கல்பம், ஆங்கீரச கல்பம், சாந்தி கல்பம், இந்த 5 கல்பங்களும் இந்த அதர்வ வேதத்துல ரொம்பவும் சிரேஷ்ட பாகங்கள்னு சொல்றார். அதுல சைதவான் முஞ்சிகேஷஸ்ய வேதா பின்னா ஸ்திருதா புனः நக்ஷத்திர கல்போ வேதானாம் சம்ஹிதானாம் ததைவச சதுர்த்தஸ்ய ஆதா அங்கிரசः சாந்திகல்பஸ்ச பஞ்சமः ஸ்ரேஷ்டாஸ்து அதர்வணாம் ஏதே சம்ஹிதானாம் விகல்பகாः. இந்த பாகங்கள் எல்லாம் அதர்வ வேதத்துல ஒரு உயர்ந்த கல்பம் அப்படின்னு பேர். இதுலதான் இந்த நட்சத்திரங்களுடைய லட்சணங்கள், குணங்களை எல்லாம் இந்த பாகத்துலதான், இந்த நட்சத்திர கல்பத்துலதான் இதையெல்லாம் சொல்றது. அந்த ஒரு ஒரு மற்ற காரியங்கள்லாம் என்ன பண்றது, சம்ஹிதா கல்பம், மந்திரங்கள், ஸ்தம்பனம், மோகனம், இதுலதான் இந்த இன்கான்டேஷன்ஸ் சொல்றோமோ இல்லையோ, அதாவது பிளாக் மேஜிக்னு சொல்றோமே, அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் இந்த பாகங்கள்ல நிறைய வருது. இந்த 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 நட்சத்திர கல்பங்கள்ல வரைச்சு இதையெல்லாம், ஆங்கிரச கல்பத்துல எல்லாம் இதையெல்லாம் வருது ஆபிசாரங்கள். சாந்தி கல்பத்துல எல்லாம் அந்த சாந்திகள், இந்த மிருகங்களை எல்லாம் எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த அதர்வ வேத பாகத்துல ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கு என்றத வேத பாகங்களை விஸ்தாரமாக எடுத்தார். அந்த சம்ஹிதானாம் விகல்பகாக சிரேஷ்டாக அந்த ஆக்கியாயனைச்ச அப்படி உபாக்கியானைஹி காதாபிஹி கல்பசுத்திபிஹி புராண சம்ஹிதாம் சக்கரே புராணார்த்த விதா. இப்போ இந்த மாதிரி வேதத்தினுடைய பாகங்களை எல்லாம் ஸ்பஷ்டமாக சொன்னார். எப்படியெல்லாம் இந்த வேதங்கள்லாம் பிரிஞ்சது, சிஷ்ய பிரசிஷ்யர்கள் மூலமாக அதனுடைய எப்படியெல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்றார். இதுக்கு மேல வியாச பகவான் என்ன பண்ணார், இந்த ஒரு புராணங்களை எல்லாம்
ஆக்கியானம் உபாக்கியானம் கதா கல்பசுத்தி அப்படிங்கிற ஒரு பிரிவுகளோட புராணங்களை செய்தார். அவர் அழகா எடுத்து புராணங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார்னு சொல்றார். அந்த இந்த ஆக்கியானைஹி உபாக்கியானைஹி காதாபிஹி கல்பசுத்திபிஹி புராண சம்ஹிதாம் சக்கரே புராணார்த்த விசாரதா. அதாவது புராணம் புராணம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா புராபி நவோபவதின்னு புதுசா அந்த விஷயங்கள் இது எதுக்காக பண்ணினார் அப்படிங்கிறது இந்த அதுக்கு ஒரு நோட் எல்லாம் போடுறான் வியாக்கியானத்துல. அந்த இதுல எழுதுற எங்களாழ்வான் வியாக்கியானத்துல எழுதுற போது சொல்ற ஆக்கியானைஹி பாரத இதிஹாசைஹி உபாக்கியானைஹி தத் பிரசக்தைஹி ருபு நிதாக கதா தேவி காதாக பித்ரு பிருத்வி கீதாத்யாஹ கல்பசுத்திஹி வாராஹாதி கல்ப விருத்தாந்த நிர்ணய பித்ருகல்ப மந்திரகல்ப விதிர்வா ஏதைஹி சஹ சர்காதி பஞ்சலக்ஷணம் புராண சம்ஹிதாம் அஷ்டாதச புராணானாம் சம்ஷயரூபாம் வியாசஹா சக்கரே. வியாசர் பண்ணினார். இதையெல்லாம் எதுக்காக பண்ணினார் அப்படின்னு கேட்டா எல்லாம் அதோட ரிலேட்டட், வேதத்தினுடைய ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வியாசர் பண்ணினார்னு போட்டார். அதாவது புராணத்துக்கு பஞ்சலட்சணம்னு சொல்ற சர்க்கஸ்ட பிரதிசர்க்கஸ்ட மன்கர்ம மன்வந்தராணினான்னு சொல்ற பொழுது புராணங்கள்லாம் சிருஷ்டி பிரக்கிரியைகள். அந்த சிருஷ்டி பிரக்கிரியையாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் இதையெல்லாம் சொல்லணும். அந்த இதிகாசங்கள் சொல்ற ஆக்கியானம்னாலே ஸ்டோரின்னு அர்த்தம், அனக்டோட்னு அர்த்தம். எங்களாழ்வான் எழுதுற போது ஆக்கியானம்னா பாரத ஆதி இதிகாசம், அதாவது ராமாயணம் பாரதம்னு சொல்லக்கூடிய இதிகாசங்கள். உபாக்கியானம்னா அதோடு கூடின சில கதைகள். அந்த ராமாயணமோ மகாபாரதமோ படிச்சா அதுல வரக்கூடிய கதைகள் எல்லாம் தெரியும். காதாகனா அந்த ஸ்லோகங்கள். பித்ரு பிருத்திவி கீதாத்யாக, அந்த பித்ருக்களை பத்தியோ பிருத்திவி முதலான க்ஷேத்திரங்களை பத்தியோ. கல்பசுத்திபிகி, இந்த வாராக கல்பம், இந்த ஸ்வேத வராக கல்பம்னா அதனுடைய இதிகாசங்கள். பித்ருகல்பம் மந்திரகல்பம்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை உள்ளடக்கினது இந்த புராணங்கள்னு. ஏதைஹி சக சர்க்காதி பஞ்சலக்ஷணா, இதெல்லாம் அந்த பஞ்சலக்ஷணங்களோடு கூடின புராணங்கள். இந்த புராணத்தினுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டா இதுக்கெல்லாம் உபபிரம்மணம்னு பேர். இந்த புராணங்களுக்கு பேரே உபபிரம்மணம்னு பேர். அந்த உபபிரம்மணம்ங்கிறதுக்கு இவ லட்சணங்கள் சொல்றான். சாஸ்திரங்கள்லாம் சொல்ற பொழுது என்ன லட்சணம்னு கேட்டா அதீத வேதைஹி சக அனதீத வேதார்த்த விசதீகரணம் உபபிரம்மணம். அத்தியனம் பண்ணின வேதங்கள், அத்தியனம் பண்ணாத வேதங்கள், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் திரட்டி அதை சுருக்கமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உபபிரம்மணம்னு சொல்லக்கூடிய இதிகாச புராணங்களை எல்லாம் வேதவியாசர் ஏற்படுத்தினார். சங்கேபேன சுருக்கமாக சொல்லி அதையெல்லாம் சொல்றது. இதெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா லோகத்துல இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் அந்த விதி நிஷேத சாஸ்திரம்னு பேரு. இதையெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த இதிகாச புராணங்களுக்கு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. இந்த மாதிரி செய்யணும். அத கிருத்தயுகத்துல அத பிரம்மா 100 கோடி ஸ்லோகங்கள் அத பண்ணினாராம். இதையெல்லாம் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் பண்ணி அந்த முதல்ல அதான் பிரம்ம புராணம்னு பேரு. முதல்ல இருந்து பிரம்ம புராணம்னு 100 கோடி ஸ்லோகங்கள் பண்ணினார்னு ஒன்னா இருந்ததாது. அது அப்புறம் திரேதா யுகத்துல அந்த ரிஷிகள்லாம் 118 சம்ஹிதைகளாக பிரிச்சார்கள் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல அது என்ன ஆச்சுன்னு கேட்டா இன்னும் குறைஞ்சது. வேதவியாசர் அதையெல்லாம் சுருக்கிவிட்டார். இன்னும் இதெல்லாம் யார் உட்கார்ந்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 லட்சம் ஸ்லோகங்களாக மகாபாரதம் இதிகாசம் அப்படின்னு ஆக்கியானங்கள் இதையெல்லாம் பண்ணினார் அப்படின்னு அந்த துவாபர யுகத்துல அதை பண்ணினார். பிரிச்சார், ரொம்ப சுருக்கிவிட்டார். 1 கோடி ஸ்லோகத்தை எல்லாம் இன்னும் சங்கிரகமா சுருக்கி இதையெல்லாம் இப்போ 4 லட்சம் ஸ்லோகமாக இதையெல்லாம் மகாபாரதே 1 லட்சம் ஸ்லோகம் போயிடுது. இதெல்லாம் எத்தனையோ ஸ்லோகங்களாக பார்த்து இதையெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த
புராணத்தினுடைய பிரிவுகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த புராணத்தினுடைய பிரிவுகளை எல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சுவாமிகள் தான் நியமிக்கும். அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறேன் அடியே. சாமி அடியேன், இந்த புராணம் அப்படிங்கிற சொல்ற அவளுக்குள்ள அந்த லட்சணமே இதேதான் மகா காவியத்தினுடைய லட்சணத்தினுடைய பிரிவு இல்லையா? மகா சொர்க்கபந்தோ மகாகாவியம் உச்சதே லட்சணம்னு அதுக்கு காவிய சாஸ்திரத்துல அந்த மகாகாவியங்களுக்கு லட்சணம். அதுல புராணத்துல இருக்கிற விஷயங்களை எடுக்கணும். இதிஹாச கதோத்பூதம் அந்த கதாமிருதம்னு அதுக்கு எடுக்கிற அந்த தீம் ஆஃப் த மகாகாவியம்ங்கிறது புராணத்திலேயோ அது அந்த விஷயத்தை எடுக்கப்பட்டதாக இருக்கணும்னு மகாகாவியத்துக்கு லட்சணம். அந்த புராணத்திலேயே அந்த புராண லட்சணமே மகாகாவியத்துக்கு வராது. மகாகாவியத்துக்கு லட்சணம் வேற, புராணங்களுக்கு உண்டான லட்சணம் வேற. அந்த மகாகாவியத்தினுடைய தீங்கிறது புராணத்திலேருந்து இதிஹாச கதோத்பூதம்னு அப்படி எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு எஜுர்வேதத்தினுடைய பிரிவு வந்ததுக்கே அவருடைய அந்த பிரம்மார்த்தி தோஷங்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு வந்து கிருஷ்ணயஜுர் வந்த மாதிரி ஒரு அந்த சரித்திரமே ஒரு அழகான ஒரு இதுவா இருக்கும் அது. ஆமா, அவர் இவர் குரு சிஷ்யா அவனுடைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோனால அது அப்படி வெளியில வந்தது. ஏதோ ஒரு வியாஜம். அதே மாதிரி சுவாமி அடியன் நான் கேள்விப்பட்டதுல பெரியவாள்லாம் நாவல்பாக்கம் சுவாமி அங்க எல்லாம் இருக்கிறோம்னா வெடிகார்த்தாலேயே குளிக்க போயிடுவா அப்படின்னு ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படி ஆனா சூரியத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும் அப்படிங்கிற அது அனுஷ்டானத்துல இருக்கு. அதாவது சாஸ்திரங்கள் ஆன்மீகத்தை சொல்ற போது அந்த காலங்கார்த்தால குளிக்க போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூரிய உதயத்துல அர்க்கியம் கொடுத்தோம், அர்க்கியம் சமர்ப்பிக்கணும். சூரியத்துல அர்க்கியம் விடுறதுங்கிறது சூரிய உதயத்துல அது வேதத்தை சொல்ற போது அந்த காயத்ரியா விம்தா ஆப ஊர்தும் விக்ஷ்டா ஆபஹா வஜ்ரீபூத்வா தான் மந்தேஹார்ணம் விக்ஷம் பிரதட்சம். அதாவது சூரியோதயத்துக்காக இந்த அர்க்கியத்தை கொடுத்தோணும். சூரியன் உதிச்சு அர்க்கியம் கொடுக்கறதுங்கிறது அது 2ஆம் பட்சம் தான், கௌணபட்சம். அதுக்கு பிராயஷ்சித்தமா ஒரு காலாதீத பிராயஷ்சித்தம்னு ஒண்ணு கொடுக்குறோம். ஆனா பெரிய மகான்களுடைய அனுஷ்டானம் என்னன்னு கேட்டா சூரிய உபஸ்தானங்கள் சகாலத்துல பண்ணிடுவோம். அது நம் சந்நிதியில எல்லாம் இன்னைக்கும் அப்படிதான் அனுஷ்டானத்துல இருக்கு. எல்லாம் மகான்கள்லாம் காலங்காலத்தால போய் தீர்த்தாமட்டு அந்த சூரிய கரெக்டா அந்த உதயத்துக்கு அர்க்கியம் சமர்ப்பிச்சு பண்ணுவான்றதுதான் சிஸ்டர்களுடைய ஆச்சாரம். அடியேன் நமஸ்காரம். அடியேன் ஜெய்ஸ்ரீ முரளி. இந்த சாக்கைகள்லாம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னாக்க வேதம் அபௌருஷேயம் அதே மாதிரி அனாதின்னு சொல்லும்போது மறைஞ்சு போயிடுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி? அதாவது வேதம் என்னைக்குமே நித்தியமானது, அழிவில்லாதது. அழிவில்லாத வேதத்தை அது எப்பவும் இருந்துன்னு இருக்கும். இப்போ ஒரு சிருஷ்டியிலையும் இந்த பெருமாளத ரிஷிகள் மூலமாக பிரகாசப்படுத்துற பொழுது இது ஒரு லௌகிகமாகவே ஒரு திருஷ்டாந்தம் வச்சுக்கலாம். லௌகிகமா திருஷ்டாந்தத்துல சொல்றச்சே நமக்கு எத்தனையோ பிரான்ச்சஸ் ஆஃப் நாலெட்ஜ் இருக்கு. இந்த காமர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் இன்னும் மெடிசன், எவ்வளவோ பிரான்ச்சஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு. அந்த எந்த பிரான்ச்சை நாம படிக்கலன்னு வச்சுப்போம், அதை படிக்கலைன்னா அந்த சப்ஜெக்ட் that which has not been pursued or followed, naturally it becomes outdated and vanishes. அது வழக்கத்திலேருந்து மறைஞ்சு போயிடுவாரு. அத்தியனம் பண்ணதுனால மறைஞ்சு போறதுன்றது அந்த மாதிரி இருக்கு. திருப்பி அதை அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சுடுத்துனா என்ன ஆகும் கேட்டா, இட் கம்ஸ் இன் டு பிராக்டிஸ், திருப்பி பிரகாசம். ஸோ மறைஞ்சு போயிடுதுன்னா அழிஞ்சு போயிடுறதுன்னு. ஸோ இட் இஸ் சம் ஓவர் அதர் ஃபர்காட்டன். ஸோ வாட் இஸ் ஃபர்காட்டன் ஹாஸ் டு பி brought back. அது எப்படி அந்த அத சாக்கைகளை தெரியும். அந்த மாதிரிதான் இப்போ இந்த சாமவேதத்துல ஒரு சாக்கை, இந்த சாக்கைய இப்போ அழகேஸ்வரர் சொல்லிட்டே இருப்பார். ஒருத்தர் தான் இருந்தார் அந்த சாக்கைக்கு. மகான்கள்ல அந்த சாக்கை வேதத்தை நாமெல்லாம்
எந்த வேதத்தை சேர்ந்தவான்னு பல பேருக்கு, பாதி பேருக்கு. நம்ம சவுத் இந்தியால கொஞ்சம் பரவாயில்லை, நார்த் இந்தியால எல்லாருமே பிராமணர்கள் நிறைய பேர் இருக்கா, அவர்களுக்கும் சாக்கைகள்லாம் உண்டு. அவளுக்கெல்லாம் தான் எந்த வேதத்தை சேர்ந்தவா என்ன சாக்கைகள்னு பல பேருக்கு இன்னைக்கும் தெரியாத போயிடுது. அப்படின்னா அத்தியனம் பண்ணாததுனால அவளுக்கெல்லாம் அது அவள் தன்னுடைய ஐடென்டிட்டி மறந்து போயிடுது. சோ அங்க இருக்கிறவளை சிரமப்பட்டு ஒரு 20-25 பேரை கண்டுபிடிச்சு நீ இந்த சாக்கைகளாக இருக்கிறவன்னு அவளை அழைச்சின்னு வந்து அவளுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவளை அந்த அத்தியனம் பண்ண வச்சு திருப்பி ஒரு 100 பேர் தயார் பண்ணிட்டான் அந்த வேதத்தை, சாம வேதத்துக்கு. திருப்பி மறுபடியும் ஜாமினி சாஹிப் அப்படித்தான் பண்ணான்னு சொல்லுவார் இல்லையா? ஜாமினியே அப்படித்தான், திருநெல்வேலியில யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் மூலம் அதை கொண்டு வந்தாருன்னு சொல்லுவார். ஆமா, அவர் மூலமா தான் வந்தது. அந்த திருப்பி மறைஞ்சு போனதெல்லாம் திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது எப்படின்னு கேட்டா, ரெனைசான்ஸ் திருப்பி அதை படிக்க ஆரம்பிச்சா அந்த திருப்பி வழக்கத்துக்கு வரும். அதனால அழிவில்லாததை திருப்பி திருப்பி அதை அத்தியனம் பண்ண மறுபடியும் வரும். அத்தியனம் பண்ணலைன்னா மறைஞ்சு போயிடுறது, அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க சொன்னதை வச்சு யஜுர்வேதத்துல அவருக்கு அவ்வளவு தூரம் தெரிஞ்சிருந்தா கூட திருப்பி சூரிய பகவான் இன்னுமே கொஞ்சம் எதிர்வேதத்துல அவருக்கு தெரியாத பாகத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னா வேதம் எவ்வளவு பெரிய விஷயங்கிறது தெரியாது. காட்டகத்திலேயே ஒரு அடிக்கடி அடியனே விஞ்ஞாபிச்சிருக்கேன். காட்டகத்திலேயே ஒரு விற்த்தாந்தத்தை சொல்ற ரிஷி சகல வேதத்தையும் படிக்கணும்ன்றதுக்காக அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார். தன்னோட ஹியூமன் ஸ்பேன், மனுஷ ஆயுஷ்ல அந்த அத்தியனம் பண்ண முடியல. அதனால எனக்கு 200 ஆயுஷ் வேணும்னு கேட்டார். 2வது ஆயுஷ் வாங்கினா அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார். அப்பவும் முடியல. மறுபடியும் 300 வருஷம் எடுத்து அத்தியனம் பண்ணார். 300 வருஷத்துலயும் அவரால் முடிக்க முடியலையாம். சரி, ஆயுஷ வாங்கிக்கலாமேன்னு தபஸ் பண்ண போற போது இந்திரன் அவருக்கு சொன்னாராம், ஒரு வயோதிகனா அவர் நித்தியம் ஸ்நானம் பண்ணக்கூடிய நதி கரையில உட்கார்ந்துட்டு இருந்தார் இந்த கிழவர் இந்திரன். வர சமயம் பார்த்து அந்த ஸ்ட்ரீம் ஒரு வெள்ளம் ஒரு பிரவாகமா போயிட்டு இருக்கு. பிடியா மண்ணு போட்டார். அதுல பரத்வாஜர் கேட்டார், நான் அக்கறைக்கு போனோம், இங்க கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு போட்டா நிறைய மண்ணு சேர்ந்து ஒரு பாலம் வந்துடும், நான் போயிடுவேன் அப்படின்னார். உமக்கோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கார். இவர் இந்த மண்ணு நிற்குமா இந்த பிரவாகத்தை, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னார். அவர் திருப்பி கேட்டார், எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணணும்னு நினைக்கிறே, அது உச்சிதமான்னு கேட்டார். அப்ப சொன்னா பெரிய 3 மலையை காட்டி இந்த 3 மலையும் வேதங்கள், இதுல நீ எப்போ கத்திருக்கேன்னு கேட்டா ஒரு பிடி மண்ணு தான் நீ கத்துட்டு இருக்க சொல்லி காட்டகத்திலேயே வாக்கியம் வரைச்சே தான் கிரிரூபா அவிஜான தர்ஷயாஞ்சகார பரத்வாஜே இத்தியாமந்திரிய இதெல்லாம் கூட்டு சொன்னாரா. வேதேவை வேதாக அனந்தாவை வேதாக, வேதங்கள் முடிவில்லாதவைகள். அதான் கற்றது கைமணாலும் சொன்னதெல்லாம் இதுக்காக சொல்றேன். தன்யாஸ்மி அடியேன்.